கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் தேவனுடைய வார்த்தையை நிதானித்து பார்ப்பதற்காக நாம் கொண்டிருக்கிறோம். ஒரு தொடக்க வசனமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். வேத வசனம் நமக்கு சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் திரும்ப திரும்ப கூடும்போதெல்லாம் வாசிக்க சொல்லி கேட்கிறோம். இதனுடைய அடிப்படை என்னவாக இருக்கிறது என்றால், நீங்கள் வாசிக்கிற வேத பகுதி எதை சொல்லிக் கொடுக்கிறதோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். அதை மிஞ்சி நம்முடைய சுய நீதியில் எதையாவது செய்வோம் என்றால் அது தீமையை தான் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் இந்த இரவு நேரத்தில் அநேக வேளைகள் இருந்தாலும் கூட வேத சத்திய வசனத்தை கேட்பதற்காக அவளோடு இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வாசிப்பதை நிறுத்தாமல் இருக்கிறீர்கள். வேதம் வாசிப்பதை நிறுத்துவதை தாண்டி வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதும், வேதம் என்ன சொல்கிறது என்பதை சகோதரர்கள் வாயிலாக நீங்கள் அறிய முற்படுவதும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம். ஆக இந்த நாளிலும் உள்ளது உள்ளபடி என்ன வேதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு நிதானிப்புக்குள்ளே நாம் போக போகிறோம். அதாவது சத்திய வசனம் நமக்கு நிறைய தெரிந்திருக்கிறது. தேவன் ஒருவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமம் இயேசு என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்பதை அறிந்திருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட தசமபாகம், காணிக்கைகள், அந்த முறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் புறம்பாக்கப்பட்டு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் அறிந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய வருகையை குறித்தும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதில் குறிப்பாக ஒன்றை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிற நான் அதன் எல்லையாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறேனா, இல்லை அறிந்து வைத்திருக்கிறேனா என்பதுதான் இங்கே முக்கிய விஷயம். ஆக நித்திய ஜீவனை குறித்த நிச்சயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது இருக்கிறதா? அதை குறித்ததான சில வசனங்களை நாம் இன்று வேத பகுதியிலிருந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் பிரியமானவர்களே. 1 யோவான் புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். ஆமென். வேத வசனம் வாசிக்கப்பட்ட சகோதரி வாசிக்கப்பட்ட முதல் வார்த்தை கவனிங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எப்படி ஆரம்பிக்கிறது வேத வசனம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும். சத்திய வசனங்களை பகுத்து பாருங்கள். தேவனுடைய குமாரனுடைய, எப்படி தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும். அதாவது முதல் பகுதி சொல்லுகிறது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறது. எப்படி என்பதை அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கும் பொழுது. காரணம், அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரம் 12 சொல்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும், எப்படியாம் வானத்திலும் பூமியிலும் இந்த நாமமே அல்லாமல் ரட்சிப்பதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை, அதாவது கட்டளையிடப்படவில்லை என்று அந்த பகுதி சொல்லி முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்றால் அது எந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆரம்பிக்கிறது. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நிலைப்பாடு எப்பொழுது ஆரம்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கக்கூடிய அந்த முழுமையான விசுவாசத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் அவன் மீண்டுமாக வலியுறுத்துகிறான் அதே பகுதியிலே. தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அது எது? இந்த நாமம் தான். அவன் எழுதுகிறது, யோவான் எழுதுகிறான்.
அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுடைய நிலைகளுக்கு ஏற்றது போன்றும், புதிதாக வரக்கூடிய புறையின மக்களில் இருந்து வரக்கூடிய விசுவாசிகளுக்காகவும் அவன் இந்த பகுதியை வலியுறுத்தி எழுதுகிறான். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்குத்தான் இது எழுதுகிறேன், மற்றவர்களுக்கு அல்ல. நீங்கள் கவனிக்க வேண்டும், யாருக்கு எழுதுகிறான்? ஒன்று, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இரண்டாவது, அந்த நித்திய ஜீவன் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. ஆக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் அந்த நித்திய ஜீவன். இப்பொழுது கேள்வி என்ன? நான் இயேசுவின் மேல் எந்த அளவிற்கு விசுவாசமாக இருக்கிறேன்? எல்லோரை போன்று நான் 10-11 இயேசுவை நேசிக்கிறேனா? இல்லை. நாம் ஆரம்பத்திலே வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி, மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடிய நபராக, சத்திய வசனத்தை சத்தியமாகத்தான் நான் பின்பற்றுகிறேனா என்கிற நிலைக்குள் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், நான் நித்திய ஜீவனுக்கு உண்டாக்கப்பட்டவன். ஏனென்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேத பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. இதனுடைய இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். பவுல் என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேசத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். ஆமீன். என்ன சொல்லுகிறான் பவுல்? இதனுடைய மேல் பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதே 1 பிலிப்பியர் புத்தகம் 21 வாசிப்பீர்கள் என்றால் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? வாசிக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஆக இங்கே 23 அவன் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறான். எனக்கு கிறிஸ்து தான் ஜீவன் என்று சொல்லுகிறவன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அதுதான் எனக்கு அதிக நன்மையை தருகிறது. ஆக இங்கே யோவான் பதிவு செய்கிறான், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவீடாக இருக்கிறது. இன்னொன்று, பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், அது எனக்கு அதிக நன்மையை கொண்டு வருகிறது. ஆக எனக்கு வசனம் தெரிந்திருந்தாலும் யோசித்து பாருங்கள், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற அந்த உள் உணர்வு எனக்குள் இல்லை என்றால் எப்படி என் நிலை இருக்கும்? நான் நித்திய ஜீவனை குறித்து என் சிந்தனை இருக்குமேனால் அது ஆவிக்குரிய சிந்தனையாக இருக்கிறது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 15 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் நம்மை விட பரிதவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேறு இல்லை. அதற்காகத்தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் வசனம் அடிக்கடி நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில இன்னொரு விஷயத்தையும் பேதுரு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஆமென். அதுல 10 வாசிங்க சிஸ்டர். 10 தான் இப்போ வாசிச்ச பிரதர். 11 வாசிங்க சிஸ்டர். 11 வாசிங்க. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஆமென். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஜீவனை விரும்பி. யோவான் சொன்னான், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிக் கொடுத்தான். ஆக அந்த இயேசுவின் நாமத்தின் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவு எதை சார்ந்திருக்கிறது? கவனிங்கள். பேதுரு சொல்லுகிறான், நான் அந்த ஜீவனை விரும்பும் அளவிற்கு. ஆக நான் அந்த நித்திய ஜீவனை விரும்புகிறேன் என்றால் பேதுரு சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். எந்த நல்ல நாட்கள்? யோசித்து பாருங்கள். தேவனுடைய வருகையை குறித்ததான நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், அவன் தேவனை காண வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த நாட்கள் தான் ஜீவனை விரும்பக்கூடிய காலம்.
நாம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க வேண்டும் என்று எப்படி பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறானோ, அது அதிக நன்மையை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறானோ, அதன் அடிப்படையில் பேதுரு இங்கு பேசுகிறான். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டுமாம்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார். இதே பகுதியிலே 1 பேதுரு 3:12 வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமென். ஆமேன். நன்றாக இந்த 3 வசனங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 10 சொல்லிக் கொடுக்கிறது ஜீவனை விரும்பி. எப்படியாம்? ஜீவனை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? பொல்லாப்புக்கு உங்களுடைய நாவை விளக்க வேண்டும், அதை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோப்பு சொல்லுகிறான், அவனுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது, அந்த சிறிய நாக்கு எந்தெல்லாம் பேசுகிறது, எப்படி அதற்கு அவன் எடுத்துக்காட்டு தருகிறான். ஒரு சிறிய நெருப்பு எப்படி காட்டை கொளுத்து விடுகிறதோ அது போன்றுதான் இந்த நாக்கு என்ன செய்கிறது? அநேகரை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு, ஒரு ஜீவனை கூட எடுக்கும் அளவிற்கு இந்த நாக்கு இருக்கிறது என்று அவன் பதிவு செய்கிறான். இப்போ பேதுரு சொல்லிக் கொடுக்கும் போது கூட, ஜீவனை விரும்புகிற நீங்கள், நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிற நீங்கள், பொல்லாப்புக்கு முதலில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய நா என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நாவும் உதடுகளும் சேர்ந்து வார்த்தைகளை உருவாக்குகின்றன. வார்த்தைகள் கடினமாக இருக்கிறதா, உலகம் சார்ந்து இருக்கிறதா, இல்லை ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறதா? காரணம் 11 சொல்லிக் கொடுக்கிறது. நன்றாக கவனிங்கள். 12க்கும் 11க்கும் வித்தியாசத்தை கவனிங்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை, அதனுடைய அடுத்தடுத்த நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக 10 சொல்வதின் அடுத்த பகுதி, பொல்லாப்பை நீங்கள் விட்டு நீங்கினால் என்ன செய்வீர்கள்? நன்மை செய்வீர்கள். அந்த நன்மை என்னவாக இருக்கிறது? சமாதானத்தை தேடக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை, சமாதான பிரபுவாகி இயேசுவை தேடுவதாக இருக்கிறது. அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். யாரை? நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்று சொன்னல்லவா யோவான். அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னல்லவா அந்த யோவான். ஆக இங்கே பேதுரு சொல்வது போல, நீங்கள் பொல்லாப்பை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த நன்மை என்னவாக இருக்கிறது? ஆவியின் கனியாகிய அந்த கிரியாக இருக்கிறது. ஆக அது எதை சார்ந்திருக்கிறது? இயேசுவை சார்ந்திருக்கிறது. சமாதானத்தை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதையே பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் அதுக்கு உங்களுக்கு அதை செய்யக்கூடிய நபருக்கு அவர் வைக்கக்கூடிய, வேதம் வைக்கக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறது? நன்றாக கவனிங்கள். இந்த பொல்லாப்பை நீக்கிவிட்டீர்கள் என்றால் மீதி இருப்பது நன்மை தொடரப்படுகிறது. ஆவியின் கனியாகி நன்மை தொடருமானால் அது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறது. இதையே நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? 12 சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஐயா, பொல்லாப்பை விட்டு நீங்கள் நீங்கி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெயர் என்னவாக வருகிறது? நீதிமான் என்ற பெயர் வருகிறது. காரணம், நீங்கள் தேவனுடைய நீதியை செய்யக்கூடிய நபராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய செவிகள் எப்படி? அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. ஏனென்றால் முடிவையும் கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நீதிமானுக்கு சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. ஆக நான் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்ததான நிச்சயம் எனக்குள் இன்னும் இருக்கிறதா? நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக பேதுரு மூலமாக, யோவான் மூலமாக, பிலிப் மூலமாக, பவுல் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் மிகுந்த கவனம் பெறுகிறது. நான் நித்திய ஜீவனை இந்த நாளில் விரும்புகிறேனா? இல்லை எனக்கு வசனம் தெரியும் என்ற அளவுகளோடு நின்று கொண்டிருக்கிறேனா? இல்லை இந்த வசனத்தை தூக்கி கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் கவனம் செலுத்துகிறேனா? இல்லை அதோடு சேர்ந்து நித்திய ஜீவனை நான் விரும்புகிறேனா? தொடர்ந்து வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதும் போது பவுல் எதை பதிவு செய்கிறான் என்று பார்க்கலாம். 1 தீத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. ஆமென். ஆக இதுவரை அவன் பொதுவான விஷயத்தை பதிவு செய்கிறான்.
பொய் உரையாத தேவன். கடவுள், தேவன் என்றால் கடவுள் என்று தமிழிலே பொருள். ஆக பொய் சொல்லாத அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆதி காலம் முதல், தொடக்க முதல் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு ஒரு பிராமிஸ், வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான எதை அறிய வேண்டும்? சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும். ஏற்கனவே நாம் விசுவாசத்தை குறித்து யோவான் மூலமாக பார்த்தோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது இயேசுவின் மூலமாக வரக்கூடிய விசுவாசம், தேவன் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம். இங்கே தீத்துக்கு எழுதும் போதும் பவுல் பதிவு செய்கிறான், நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் ஐயா. எப்போதிலிருந்து? ஆதி காலம் முதல். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பொய் சொல்லாத ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீ என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்த நம்பிக்கையை நீங்கள் பற்றி கொண்டு தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை நன்றாக கவனிங்கள். இங்கே ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு எப்படி வர வேண்டும் என்றால், தேவ பக்திக்கு ஏதுவானது. தேவன் என்றால் கடவுள் என்று சொல்லிக் கொடுத்தேன். ஆக பக்தி என்றால் ஒன்று அவர் மேல் வைக்கக்கூடிய அன்பு, இல்லை என்றால் அவருக்கான கீழ்ப்படிதல். ஆக தேவன் மேல், கடவுள் மேல் வைக்கக்கூடிய அந்த அளவற்ற அந்த அன்பின் மூலமாக வரக்கூடிய அந்த சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தான் இருக்க வேண்டுமே தவிர, இப்படி வாசித்து பாருங்கள். ரோமர் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். எப்படி கீழ்ப்படிய வேண்டுமாம்? ரோமர் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையால், இங்கே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணினவர் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் அந்த விசுவாசம் வர வேண்டும். எப்படி? இல்லை என்றால் நீங்கள் எப்படி மாறிவிடுவீர்களாம்? ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறான், நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல ஐயா, ஏதோ நம்ம மேல் தேவன் கோபப்படுவாரோ என்கிற நிலைக்கு மாத்திரமல்ல, அன்போடு கூடிய கீழ்ப்படிதல். அதைத்தான் அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கோபாக்கினை வரப்போகிறது. யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் மேல் நிச்சயமாக கோபாக்கினை வரும். அதற்காக கீழ்ப்படிய வேண்டாம், உங்கள் மனசாட்சியின்படி கீழ்ப்படியுங்கள். இதற்காகவும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அவன் பதிவு செய்கிறான். பெரிய மன்னர்களே, சத்திய வசனத்தை நாம் எப்படி ஒரு கட்டளையாக ஒரு மேனேஜர் சொல்வதற்காக கீழ்ப்படிய வேண்டாம். என் கர்த்தர் என்னை நடத்துகிற என் தேவன், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்கு நித்திய ஜீவனை தரப்புகிறவர் என்கிற அந்த உள்ளான உணர்வோடு நீங்கள் தேவனை பார்ப்பீர்கள் என்றால் நீங்களாகவே கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுவீர்கள். ஆக இந்த கீழ்ப்படிதல் எதை கொண்டு வருகிறது? நித்திய ஜீவனை நமக்குள்ளே ஆணித்தரமாக கொண்டு வர தயாராக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமேன். ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது பகுதி? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. எதை போராட வேண்டும்? விசுவாசத்திற்காக. நித்திய ஜீவனை பெற வேண்டும் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், மலைப்பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய மத்தேயு புத்தகம் 5, 6, 7 பகுதியிலே வாசிப்பீர்கள் என்றால், 7 அதிகாரத்தின் 13, 14 நாம் அடிக்கடி வாசிக்கக்கூடிய பகுதிதான். நரகத்துக்கு போகிறவர்கள், அதன் வழி விசாலமாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. அதிலே பயணப்படுகிறவர்கள், அந்த வழியை ஆக்கினை அடையக்கூடியவர்கள் அநேகர் என்று பதிவு செய்திருக்கிறது வேதம். ஆனால் 14ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடிய வழி என்னவாக இருக்கிறது? குறுகியதாக இருக்கிறது. அங்கே போகிறவர்கள் இத்தனை பேர் என்று அங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் மற்றொன்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள், எதை? நித்திய ஜீவனை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. இங்கே நமக்கு யோசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஏற்கனவே நமக்கு யோவான் மூலமாக சொன்னது, அவருடைய குமாரன் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் தான் நமக்கு நித்திய ஜீவனை உண்டென்ற அந்த ஐக்கியத்தை கொண்டு வருகிறது, அந்த ஆணித்தரத்தை கொண்டு வருகிறது.
இப்பொழுது இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், எப்படி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும். அது போராட முடியும் பொழுது என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளதாக கிடைக்கிறது. இதற்காகவே தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏதோ ஒன்றும் செய்யாமல் நான் தேவனிடத்திலே வந்து சேர்வேன் என்கிற அந்த நம்பிக்கை இல்லை. உழைக்காமல் உண்ணலாகாது என்று வேதம் பல இடத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆக நீங்கள் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற முறை இருக்கிறபடியால் நீங்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அந்த போராட்டம் என்னவாக இருக்கிறது? நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2வது நிருபத்திலும் அவன் ஒன்றை பதிவு செய்வான். வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. ஆமென். எதற்காக போராட வேண்டும்? இங்கு ஒன்று, அங்கு விசுவாசம் என்று பயன்படுத்தப்பட்ட முதல் பகுதி. 2வது கடிதத்திலே அவன் பயன்படுத்துகிற வார்த்தை என்னவாக இருக்கிறது? தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. என்ன அனுபவிக்க சொல்கிறான்? தீங்கு அனுபவிக்க சொல்கிறான். எதற்காக? சுவிசேஷத்திற்காக. இதே பகுதியிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வதனாய் தீங்கு அனுபவி. ஆமென். எதற்காக தீங்கு அனுபவிக்க வேண்டுமா? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே கடைசியாக வரும்பொழுது தேவனுடைய நாமத்தை அங்கே அவன் பயன்படுத்துகிறான். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 சொல்லுது, விசுவாசமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்ற பெயரிலே பயன்படுத்தினான். விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். 2வது கடிதத்திலே அவன் பயன்படுத்துகிறது சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று சொல்லிக் கொடுக்கிறான். இங்கே சுவிசேஷம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் 3வதாக அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? நேரடியாக இயேசுவின் பெயரையே பயன்படுத்துகிறான். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஏனென்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 சொல்லுதல்லவா, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. ஆக இந்த போராட்டத்தெல்லாம் எதற்காக என்றால், நான் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக மாத்திரமே அல்லாமல் வேறு ஒன்றுக்காகவும் அல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். ஆமென். எப்படி? 19 சொல்லிக் கொடுக்கிறது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கக்கூடியது. ஆக ஆவியின் கனி இருக்கும் என்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறது? ஆவியின் கனியிலே நிலைத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. காரணம், ஏன் நான் ஆவியின் கனியை குறித்து இந்த அளவுக்கு சொல்லுகிறோம் என்றால், அதை குறித்து சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் வரலாம். நாம் நித்திய ஜீவனை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை குறித்த நிச்சயம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆணித்தரமாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அதன் முதல் பகுதியாக இருக்கக்கூடியது ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனியை குறித்து பார்க்கும் என்றால் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை கலாத்தியருக்கு எழுதும்போது அவன் பயன்படுத்துகிற வார்த்தை கவனிங்கள். சாந்தம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இப்படி அவன் சொல்லிக் கொண்டே வந்து 23 அவன் பதிவு செய்கிறான், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. வேற எந்த சட்ட திட்டங்கள் இல்லவே இல்லை. இதுதான் சரி என்று அவன் சொல்லுகிறான். இதில் இருப்பவர்கள் தான் நீங்கள் எங்கே போக முடியும்? ஏனென்றால் அதே பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 21 வாசிப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் பரலோகம் போக முடியாதோ, தேவனிடத்திலே வந்து சேர முடியாதோ, அவனோடு கூட நித்திய ஜீவனிலே பங்கெடுக்க முடியாது யார் என்பதை மேலே அவன் வகைப்படுத்தியிருக்கிறான். 19ஆம் வசனத்திலிருந்து கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19 21 முடிய. ஆக யார் போக முடியும் என்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்து 22 23 வரை அவன் பதிவு செய்திருக்கிறார்.
22, 23 நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆக இதை அப்படியே தூக்கி கொண்டு நீங்கள் பேதுரு புத்தகத்துக்கு வருவீர்களானால் அவன் இன்னும் வெளிப்படையாக நித்திய ஜீவனை குறித்து தெளிவாக பதிவு செய்திருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனுக்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு நன்றாக யோசித்து பாருங்கள், எதையெல்லாம் விட்டோம். நமக்கு வெறுக்கக்கூடிய எண்ணம் மிக தெளிவாக இருக்கிறது. எது சரி எது தவறு என்கிற அந்த சரியான நிலைப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் வீட்டு சபையில் இருக்கக்கூடியவர்கள். இது வேண்டாம் என்றால் வேண்டாம். காரணம், தேவன் அதை வெறுக்கிறார் என்றால் நானும் அதை வெறுக்கிறேன். தேவனுக்கு அது பிரியம் என்றால் நானும் அதில் பிரியப்படுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே வீட்டு சபையில் இருக்கக்கூடியவர்கள். நாம் ஒரு கட்டட சபையிலோ, ஒரு பாரம்பரிய சபையிலோ, ஒரு தனி மனிதன் ஏற்படுத்திய ஒரு ஸ்தாபனத்திலேயோ இல்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் வரும் போது பவுல் சரி பேதுரு எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். அவருடைய அப்பட்டமான அந்த நித்திய ஜீவனை குறித்த வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 முடிய வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். ஆமென். வாசிக்கப்பட்ட வசனம்தான் 2 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 5 8 வரை. இப்பொழுது 4ஆம் வசனத்தையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன். எப்படி இருக்க நன்றாக கவனிங்கள். இப்படி இருக்க என்றுதான் 5ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. நான் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, நன்றாக கவனிங்கள், 2 வார்த்தை அங்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எப்பொழுது? திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. இந்த திவ்ய சுபாவம் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த இச்சையினால் உண்டாகக்கூடிய கேடு இருக்கிறது அல்லவா, அதற்கு நீங்கள் தப்பித்தால் அடுத்து என்ன கிடைக்கிறது? திவ்ய சுபாவம். திவ்யம் என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள், உண்மை என்கிற ஒரு விஷயம். ஆக அந்த உண்மையான சுபாவத்துக்கு நீங்கள் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, அதற்கு நீங்கள் பங்காளிகளாகும் பொருட்டு, அதனோடு ஒப்புரவாகும் பொருட்டு அடுத்து மேன்மையான அருமையுள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களிடத்திலே ஆவின் கனி வேண்டும் என்று பேதுரு மூலமாக ஆவியானது எதிர்பார்க்கிறார். இப்பொழுதுதான் 5 சொல்கிறது, இப்படியெல்லாம் இருக்க நீங்கள் அதற்கெல்லாம் தப்பித்து விட்டீர்கள் அல்லவா, இப்போ இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் வார்த்தை 5ஆம் வசனத்தில் அவர் பயன்படுத்துகிறான். அதிக ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இப்படி அவன் நம்ம தொடர்கிறான். உங்கள் விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சையடக்கம், இச்சையோடு பொறுமை, பொறுமையோடு தேவபக்தி, பக்தியோடு, நன்றாக கவனிங்கள். இப்படி சொல்லிவிட்டு 7ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவ பக்தியோடே சகோதர சிநேகம். ஏற்கனவே நாம் தீத்துக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3 பார்த்தோம். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிய வேண்டும். தேவ பக்தி என்னவென்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு, இல்லை என்றால் அவருக்கு கீழ்ப்படிதல். இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 7ஆம் வசனம், தேவ பக்தியோடு என்னவாம்? சகோதர சிநேகம். ஐயா, இயேசு மீது உங்களுக்கு வைக்கக்கூடிய உண்மையான அன்பு இருக்கும் என்றால் தான் நீங்கள் சகோதரனை சிநேகிக்க முடியும். புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வாசிக்கிற வசனம் வெறுமன வசனமாகவே தான் இருக்கும். நீங்கள் மீண்டும் ஏதோ ஒரு வரக்கூடிய தினத்தந்தி போலவோ இல்ல வரக்கூடிய தின பத்திரிகைகள் போலவோ தான் நீங்கள் வெறுத்தை வாசிக்கக்கூடியவராக இருப்பீர்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஒன்று ஜாக்கிரதை என்று ஆரம்பித்து 7ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, தேவ பக்தியோடே, தேவனுக்கு மேல் வைக்கக்கூடிய அன்போடு தான் சகோதர சிநேகத்தையும், அந்த சகோதர சிநேகத்தோடு தான் அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு 8ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். முதலில் அது உங்களுக்கு ஆவின் கண்டி உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அது உண்டாகும் பொருட்டு என்னாகும்? அது பெருக ஆரம்பிக்க வேண்டும்.
அது உண்டாயிருந்து உங்களுக்கு பெருகினால், இப்பொழுது விஷயத்து வருகிறான், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இப்பொழுது வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. சந்தோஷம். இப்போ ஆவின் கனி வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ பேதுரு கலாத்தியருக்கு எழுதின பவுலுடைய நிருபத்தை தாண்டி இங்கே வெளிப்படையாக அவன் சொல்லுகிற அந்த நித்திய ஜீவனை குறித்த வசனத்துக்கு வரப்போகிறோம். 9 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இந்த ஆவியின் கனி இல்லாதவன் எப்படி? 9 இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இது 9. 10 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும் பொருட்டு. நல்லா கவனிங்க சகோதரர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை என்னவா மறந்து கண் சுருகி போன குருடனாக இருக்கிறான். இது 9வது வசனம். 10 சொல்கிறது, ஆகையால் சகோதரரை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அழைப்பையும், உங்களை அழைத்த அழைப்பையும், கர்த்தர் உங்களை அழைத்தார் அல்லவா அந்த அழைப்பையும், உங்களை தெரிந்து கொண்டார் அல்லவா அந்த தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. எப்படி அது உறுதி செய்யப்படும்படிக்கு மீண்டுமாக ஒரு வார்த்தை வருகிறது. 5ஆம் வசனத்தில் வந்தது அல்லவா ஜாக்கிரதை. இங்கு வருகிறது பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். 5ஆம் வசனத்திலே ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆவின் கனியை தொடர ஆரம்பிக்கிறான். 10ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் அழைப்பை தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்லிட்டு, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறிவிழ மாட்டீர்கள். எதை? ஆவின் கனியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வருவீர்கள் என்றால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள், நீங்கள் அதிலிருந்து விலகி போக மாட்டீர்கள். 11 தான் இப்பொழுது அவன் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறான். கவனித்து பாருங்கள். இவ்விதமாய் எப்படி? மேலே சொன்ன பகுதி மூலமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நித்திய ஜீவனுக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்பதை வேதம் பட்ட தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. தெல்ல தெளிவாக உங்களுக்கு இதை செய்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், நித்திய ஜீவனை பறித்ததான நிச்சயம் உங்களுக்கு இன்னும் இருக்கிறதா? இல்லை என்றால் இன்றிலிருந்து அதை குறித்ததான ஆர்வத்தையும் தூண்டுதலையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வேத பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் அதே பகுதியிலே அவன் 12ஆம் வசனம் சொல்லிக் கொடுப்பான், இதன் நிமித்தம் தான் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்க மாட்டேன். எப்படியா? ஐயா, நித்திய ஜீவனை குறித்தான் உங்களிடத்திலே பேச வேண்டும், வேற எந்த ஒரு காரணம் எனக்கு இல்லை என்றால் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கும், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்று சொல்லிக் கொடுப்பான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று வேற ஒன்றையும் அறிந்திருக்க நான் சிந்திக்கவில்லை என்று சொல்லுவான். இதைத்தான் பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். நித்திய ஜீவனுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், வேற எந்த காரியம் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். ஆமீன். ஆமேன். இங்கு பவுல் தன்னை குறித்து சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிலே யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காரணமாக உண்டாக இருக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதில் ஒரு இடைச்சொற்களாக ஒரு வசனத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். ஆமென். நாம் நித்திய ஜீவனை குறித்து பார்த்து கொண்டு வருகிற இந்த வேளையில ஒரு கடினமான ஒரு வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தான் சகோதரி வாசித்தார்கள். 7 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படி சொல்லிவிட்டுத்தான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். எந்த மாம்சத்திற்கென்று?
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மாம்சம் சார்ந்த காரியங்களை இன்னும் வீட்டு சபையில் இருந்து கொண்டு இது என்னுடையது, இது எனக்கானது, இது எனக்கு மட்டுமே என்கிற வார்த்தைகள் மூலமாக தன்னை உச்சிதப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்றால், தன்னை ஒரு காரணக்காரியாக ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்றால், வசனம் சொல்கிறது தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் எப்படி மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறது ஆவிக்கென்று விதைக்கிறவன். இங்கே தன் ஆவிக்கென்ற வார்த்தை இல்லை, ஆனால் அது என்னவாக இருக்கிறது? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னவாக இருக்கிறார்? யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஆவியாக இருக்கக்கூடிய தேவனை தொழுது கொள்வதற்கு, வழிபடுவதற்கு, தொழுது கொள்ளுதல் என்றால் வழிபடுதல் என்ற அர்த்தம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறது என்ற அர்த்தம். தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஆக இந்த வழிபாடு, இந்த அவரை பின்பற்றுவது, அவரை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய இந்த தொழுது கொள்ளுதல் என்னவாக இருக்கிறது என்றால் ஆவிக்கேற்ற முறையாக இருக்கும் என்றால் எல்லாம் ஆவியாகவே இருக்கும். காரணம், அது நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மாம்ச சார்ந்த விஷயங்களை இன்னும் பின்பற்றவே கூடாது. முழுக்க முழுக்க அது ஆவிக்குரிய சிந்தையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய சிந்தை உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உங்கள் கணவனிடத்திலோ, உங்களுடைய மனைவியிடத்திலோ, இல்லை பிள்ளைகளிடத்திலோ, உங்களுடைய குடும்பத்தினிடத்திலோ இந்த சிந்தை எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கும் என்றால் அங்கே மாம்சத்துக்கான சிந்தை இருக்காது. அங்கே பிரச்சனைகளுக்கும் வேலை இல்லை. நீங்கள் எல்லோரும் ஆவிக்குரிய சிந்திப்பீர்கள் என்றால் அது மேன்மையான விஷயத்தை கொண்டு வருகிறது. அதைத்தான் நித்திய ஜீவன். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த நித்திய ஜீவன் அடைவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஆமேன். அதிக நிச்சயம் என்று அவன் பதிவு செய்திருக்கிறான். எப்படி? ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஒருவனுடைய மீறுதல், அந்த ஒருவனுடைய மீறுதல் மூலமாக மரணம் வந்தது. ஆனால் அடுத்து கிருபையின் பரிபூர்ணம் என்கிற வார்த்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. அதை எப்போ கிருபை என்கிற அந்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டான ஈவு என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே கிருபையின் பரிபூர்ணமும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணமும் இரண்டும் ஒன்றைதான் குறிப்பிடுகிறது. இதை பெறுகிறவர்கள் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் நித்திய ஜீவனை குறித்து பார்த்து கொண்டே வருகிறது என்றால் எனக்குள் நித்திய ஜீவனை குறித்த அந்த ஆர்வமும் அதற்கான முன்னெடுப்பும் இருக்க வேண்டும். நான் தேவனை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு பயணமும் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், எப்படி? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு முன்னதாக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் இவ்வளவு தெளிவாக விசுவாசத்தோடு தைரியமாக சொல்லுகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவனுடைய ஆவிக்குரிய அந்த சிந்தை, அந்த நித்திய ஜீவனை குறித்துதான் நிச்சயம் அவனுக்குள் இருக்கும் பட்சத்தில் தான் அவன் அப்படி எழுத முடிந்தது. நம்மாலும் அது முடியும். ஏனென்றால் நாம் ஓடுகிற ஓட்டம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அல்ல, தசமபாகம் காணிக்கை வீட்டு சபையில் இல்லை என்பதற்காக அல்ல, இங்கே நேர குறிப்பாடு ஒன்று இருந்தாலும் சரி, அந்த நேரத்திற்கு நாம் சபைக்கு போனாலும் போகாவிட்டாலும் யார் நம்மை குற்றப்படுத்த மாட்டார்கள் என்பதற்காக அல்ல. இங்கே எல்லோரும் சமம் என்கிற உணர்வு, இங்கே எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம் என்ற உள் உணர்வு இருக்கிறது. இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன், இந்த நபர் அந்த நபர், பணக்காரன் ஏழை என்கிற எந்த படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு இல்லை. அதற்காகத்தான் நான் இவ்வளவு அசட்டையாக இருக்கிறேனா? இல்லை. ஒரு விதமான அன்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் எனக்கு நித்திய ஜீவனை குறித்த அக்கறை இருக்கும் என்றால் நான் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆமேன். யாருக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதாம்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. நம்ம நற்கிரியைகள் என்றால் என்னவாக இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இருக்கிறது அல்லவா? இதுதான் நற்கிரியை. இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவையெல்லாம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நீடிய பொறுமை, தயவு இதெல்லாம் எங்க இருக்கிறது? உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம். ஒன்று உங்களுக்குள் இருக்க வேண்டும், முதல் மூன்றும். அடுத்த விஷயங்கள் வரதெல்லாம் நான்கு என்னவாக இருக்கிறது? மற்றவர்களை சார்ந்த கூடிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் இதில் கவனமாக இருக்கும். அதனால்தான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நீங்கள் செய்து எதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்னும் நான் தாமதிப்பேனா? இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்ட பிறகும் நினக்குள் இன்னும் ஆவியின் கனி வராமல் இருக்குமேனால், இன்னும் என் கணவனோடு, இன்னும் என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு கோபத்தோடு இருப்பேன் என்றால் எப்படி இருக்கும்? நீங்கள் இன்னும் மாற வேண்டும். ஆவின் கனிக்குள் வர வேண்டும். கடினமாக இருக்கிறது என்றால் உட்காருங்கள், தனியாக அமருங்கள், தேவனோடு பேசுங்கள். தேவன் பேசுவதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்கள். கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? ஏனென்றால் யோவான் தன்னுடைய நற்செய்தி புத்தகத்தில் எழுதுவான், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று அவன் சொல்லிக் கொடுப்பான். ஆக சத்தியவான் என்றால் சத்திய வசனத்தை முழுமையாக உள்வாங்கிய நபர், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக தன்னை விட்டுக் கொடுத்த நபர். அவனுக்கு கர்த்தர் பேசுகிற சத்திய வசனங்கள் உள்ளுணர்வில் கேட்கப்படுகிறது. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 சொல்லிக் கொடுக்கும், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, யார் சத்தம்? என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, அவர் உங்களோடு பேசுவதற்கு நேரத்தை கொடுங்கள். அவர் என்ன பேசுகிறார் என்பதை காது கொடுத்து கேளுங்கள். நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் பேச அனுமதியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். காரணம், நாம் ஓடுவது வீணாக அல்ல, நித்திய ஜீவனை நோக்கி என்பதை மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கிறோம். யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன இந்த தேவன் தான் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார், குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆக தேவ சித்தம் என்னவாக இருக்கிறது? நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 யோவான் 5:13 நீங்கள் எப்படி உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்துவின் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாகத்தான் என்று சொன்னார். இங்கே நற்செய்தி புத்தகத்தில் தேவன் பேசுகிற வார்த்தையும் கவனிங்கள். யாரிடத்திலே? குமாரனிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைகிறான் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் வைக்கிற விசுவாசம் மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். எப்படி நாம் இயேசுவிடத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம்? ஏனென்றால் 2 நபர் என்கிற ஒரு சிந்தை இருக்கிறதா? இல்லை. 3 நபர் என்கிற சிந்தை இருக்கிறதா? இல்லை. தேவன் ஒருவர் என்கிற சிந்தை இருக்கிறதா? நாம் இதற்குள் பயணிக்க வந்துவிட்டோம் என்றால், தேவன் ஒருவர் என்கிற அந்த விசுவாசத்திற்குள் வருவோம் என்றால், அவன் திரும்ப திரும்ப யோவான் மூலமாகவோ பவுல் மூலமாகவோ நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசம் இயேசுவை சார்ந்து இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டிருங்கள். ஏனென்றால் வசனம் இடத்திலே சொல்லுகிறது, நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆக நான் எதை செய்தாலும் அதில் கிறிஸ்துவின் நாமம் மகிமையடைகிறதா? கிறிஸ்துவின் நாமம் அதில் உயர்த்தப்படுகிறதா? ஏனென்றால் இன்னொரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எது? கிறிஸ்துவின் நாமம், கர்த்தராகிய இயேசுவின் நாமம், உங்கள் பிதாவின் நாமம். எப்படி வைத்துக் கொள்ளுங்கள்? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நான் மிகுந்த ஜாக்கிரதையாக தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 என்ன சொல்கிறது என்பதை ஒரு விசை வாசித்து பார்க்கலாம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. ஆமென்.
கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் ஐயா முத்திரை. நான் இன்னும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்துக் கொண்டிருந்தும், ஆனால் அந்த விசுவாசத்திற்கு நேர்மாறாக அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருந்தும் சரியாக இருக்குமா? அப்போ அதற்கு முத்திரை என்னவாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிற யாராக இருந்தாலும் நீங்கள் அநியாயத்தில் இருக்கக்கூடாது, அநியாயத்தை விட்டு விலகிட வேண்டும். இன்னும் என்னுடைய உறவுகளுக்காகவோ இல்லை என்னுடைய அலுவலகத்தில் கூட இருப்பவர்களுக்காகவோ பார்க்கிற இடத்திலே பல இடத்திலே எல்லாம் நான் இயேசுவின் நாமத்தை தவறாக பயன்படுத்துகிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், நான் ஓடுவது எதற்காக, நான் பயணிப்பது எதற்காக? எனக்கு நித்திய ஜீவன்கிற ஒரே சிந்தைக்காக மாத்திரமே. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். ஆமென். இப்பொழுது 6ஆம் அதிகாரம் 40க்கு முன்னதாகவே கர்த்தர் ஒன்றை சொல்லி வைத்திருக்கிறார். என்னவாம்? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் அடைவான், அவனை நான் எழுப்புவேன் என்பது 6:40 யோவான் புத்தகம். ஆனால் 3:30 ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறது. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்படி குமாரனை விசுவாசியாதவன் என்னவாக இருக்கிறான்? ஜீவனை காண்பதில்லை. ஆனால் அடுத்த வார்த்தை கவனிங்கள், தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். எவ்வளவு கடுமையான வார்த்தை கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நான் இன்னும் அதை விசுவாசிக்கவே இல்லையே. அப்படி இந்த தேவனுடைய குமாரன் மேல் வைக்க விசுவாசம் என்றால் நான் என் கர்த்தர் சொன்ன அத்தனை காரியங்களையும் செய்திருக்க வேண்டுமே. அவர் சொன்னார், மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே அவர் 20ஆம் வசனம் சொன்னார், நான் உங்களுக்கு எதையெல்லாம் உபதேசம் செய்தேனோ அதை மற்றவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். இங்கே நான் அவருடைய உபதேசம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு நான் இன்னும் அதை செய்யாமல் இருந்தால் எப்படி? ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். வாசிங்கள். யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். ஆமென். இந்த தளத்திலே நீங்கள் பயணிக்கிறீர்கள். எந்த பெயரில்? டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற ஒரு பெயரிலேயே பயணிக்கிறீர்கள். ஆக இந்த குழுவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இயேசுவோட சீஷர் என்று பெயர். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சகோதரி வாசி, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை கொடுக்கிறேன். சந்தோஷம், தேவன் நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆனால் 35 என்ன சொல்லிக் கொடுக்கிறது கவனிங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால், கவனிங்கள், இருந்தால் அன்பாக இருக்கிறீர்கள் என்றால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஐயா, எல்லோரும் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நான் இயேசுவின் சீஷனாக நடந்து கொள்ளுகிறேனா? காரணம், இந்த சீஷனுக்கு அவர் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயம்தான். எப்படி? நித்திய ஜீவன் விஷயம். ஆக ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த புதிதான கட்டளையை இயேசு எப்படி அன்பு செய்தாரோ அதே போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே வேதம் பதிவு செய்கிறது. ஒருவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் நீங்கள் அவருக்கு அன்பாக இருப்பீர்கள். அது உலகம். ஆனால் இயேசு என்ன அன்பு வைத்தார் உங்களுக்கு? வசனம் அப்படித்தான் சொல்கிறது. 34, நீங்கள் ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும். அங்கே என்னவாக இருக்கிறது? புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்து தொடர்கிறது பாருங்கள். உங்களுக்கு புல் ஸ்டாப் வைத்து மீண்டுமாக தொடர்கிறது. செமிகோலன் அங்கு இருக்கிறது. என்ன சொல்கிறது? நான் உங்கள் அன்பாக இருந்தது போல. இதுதான் விஷயமே. நீங்கள் உங்களுக்கு ஒரு நபர் உதவி செய்தால் அவருக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். இது உலக அன்பு, ஒருவரில் ஒரு அன்பாக இருப்பது. ஆனால் இயேசு அன்பு காட்டியது போல அன்பாக இருக்க வேண்டுமே. அங்குதான் ஆரம்பிக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அன்பு இருக்கிறது அல்லவா? அந்த அன்பை தான் இங்கே கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். ஐயா, நீ
அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி உனக்காக வந்து ரத்தம் சிந்தினேனோ, நீ ஒன்றுமே செய்யாத பொழுது, நீ பாவத்தில் இருந்த பொழுது நான் வந்து உனக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தேனோ, அதே போல நீ மற்றொரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இங்கே கர்த்தர் பதிவு செய்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உலக அன்பை அவர் கர்த்தர் காட்டிக் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தால்தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே 35 வசனத்திலே, அது போன்ற அன்பை தான் நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். அப்படி அன்பாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன சொல்கிறது வசனம், வாசித்து பாருங்கள். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இப்பொழுது புரிகிறதா? அன்பு இல்லாதவன் என்னவாக இருக்கிறான்? தேவனை அறிய முடியாது என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்து எப்படி அன்பு காட்டினாரோ அதே அன்பை தான் நான் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டுமே தவிர உலகம் தருகிற அன்பை போல அல்ல. இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒன்று செய்தால் நாளைக்கு நான் உங்களுக்கு செய்து விட போகிறேன். ஆனால் எதையும் எதிர்பார்க்காத அன்பு. நீர் எதையுமே எனக்கு செய்யவில்லை, ஆனால் உனக்காக வந்து நான் என்ன செய்த நித்திய ஜீவனை கொடுத்தேன் அல்லவா, அந்த அன்பை தான் உனக்காக நான் வந்து தேவன் என்ன செய்கிறான், என் உயிரையே கொடுத்தேன் அல்லவா, அந்த அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். நித்திய ஜீவனுக்காக நாம் எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஏதோ கூடினோம் கலைந்தோம் அல்ல, அவருடைய உள்ளான அன்பிலே. இன்னும் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய அநேக குடும்பத்திலே சண்டைகள், சச்சரவுகள், ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏதோ ஒரு மணி நேரம் வேத சத்தியத்தை வாசித்து விட்டு நாம் போவதற்காக இங்கே கூடவில்லை. உண்மை, என் கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுத்தார், அவர் வருகிற நாள் மிக சமீபம். நான் இன்னும் மாற வேண்டிய பகுதி எங்கு இருக்கிறது? முழுமையாகத்தான் என் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறேனா? அப்படி என்றால் ஆவியின் கனி என் குடும்பத்தில் இருக்க வேண்டுமே. இன்னும் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய அநேக குடும்பங்களிலே சண்டை இருக்கிறது, சச்சரவு இருக்கிறது, பொறுமை இல்லை, இன்னும் கோபம் இருக்கிறது. இயேசுவை அறிந்த பிறகும் கோபம் வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அது சுவிசேஷத்து நிமித்தமாக வெளியிலே இருக்க வேண்டும், அது வைராக்கியம் என்கிற பெயரில் இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள்ளே ஆவியின் கனி அப்பட்டமாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க மாறுதல் என்பதை மாற்றி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தானே நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? வீட்டிலிருந்து தான் சாட்சியை உருவாக்க வேண்டும். என் கணவனிடத்திலே, என் மனைவியிடத்திலே, என் பிள்ளைகளிடத்திலே நான் இந்த சாட்சியை உருவாக்க வேண்டும். பிறகுதான் இந்த சாட்சி வெளியிலே வசனம் சொல்லுகிறது. எப்படி? மற்றவர்களுக்கு முன்பாக நான் யோக்கியமாய் நடந்து கொள்கிறேன், ஆவியின் கனியோடு. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிபூர்ண அன்பு அது முழுமை பெற வேண்டும். ஒன்று, அவருடைய நாமத்தின் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம். ஆரம்பத்திலே பார்த்தோம். ஒரு வசனத்தை வாசித்து விட்டு இந்த நாள் வேத பகுதி நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். ஆமென். இந்த நாளுக்கான கடைசி வசனமாக அப்போஸ்தலர் 4:12 சகோதரி வாசித்தார்கள். அவராலே அன்றி, நன்றாக கவனியுங்கள், வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த அவர் யார்? இயேசு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடையும்படிக்கு, நாம் தேவனோடு இருக்கப்படும்படிக்கு, நன்றாக கவனிங்கள் வார்த்தைகளை, வானத்தின் கீழ் எங்கும், வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். கவனித்துக் கொள்ளுங்கள், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதனால் இந்த இயேசு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த தேவன் அந்த புத்திரன் என்றால் அந்த தகப்பன் என்கிற பெயருக்கு ஒரு நாமத்தை சூட்டினார், இயேசு என்கிற அந்த பெயர். ஏனென்றால் இந்த நாமம் தான் நம்மை ரட்சிக்கிறது. இயேசு என்று சொல்லும் பொழுது ஒரு விதமான உள் உணர்வு, ஒரு விதமான அந்த அன்பை ருசித்துத்தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சிலாக்கியத்திற்குள்ளே நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து பாருங்கள், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை குறித்து இனி தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களிலே பார்க்க போகிறோம்.
அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய ஆரம்ப பகுதியாக நித்திய ஜீவனை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா என்பதை குறித்து இந்த நாளிலே பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களிலே ஒரு நீண்ட பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசியதற்காக நன்றி செலுத்தி ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நான் முடிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவே, நன்றியோடு உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமது நாமம் போற்றப்படுவதாக. இயேசுவே, இந்த நாளிலும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரிகளையும் சிறுபிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோமப்பா. உங்க இரக்கமும் கிருபையும் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நித்திய ஜீவனை குறித்தான வேத சத்திய வசனங்களை எங்களுக்கு வெளிக்காட்டினீங்க, அதுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்க வருகை சமீபமா இருக்க இந்த நேரத்திலும் நாங்க உங்களை விட்டு எந்த இடத்திலும் பிரிந்து போகாத அளவுக்கு, இடறி போகாத அளவுக்கு மிக ஜாக்கிரதையாய் எங்கள் குடும்பங்களிலும் வெளியிலும் நாங்கள் அப்பா தகப்பனே புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எழுக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட். Praise God, brother.